favorite serials இனி டிவிக்கு முன்பே Sun Next appல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே Sun Next app டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்தது ஒன்ன பாக்க. என் புள்ளைய வீடியோ எடுத்து எல்லா குரூப்லயும் போட்டு விட்டல. நான் நம்ம சங்கத்தை கூட்டுறேன். அதுல எல்லாருக்கும் முன்னாடியும் என் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். யாரு கால்ல யாரு விழுந்து மன்னிப்பு கேக்குறது? பொம்பளை ஆச்சான பொறுமையா போயிட்டு இருக்கேன், ஓவரா பேசுற. இவள பயணம் பண்ண அது மாதிரி அம்மாவை அனுப்பிச்சு பொம்பளைக்கு விட்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வந்தியா? எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? ஒன்ன அவமானப்படுத்திருக்கான்பா. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க போங்க உள்ள. அம்மா வேணாமா, ப்ளீஸ்மா, கொஞ்சம் பொறுமையா இருக்குமா. அம்மா அத்தை, அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அத்தை 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் நான் என்னப்பா பொறுமையா இருக்கணும்? என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீ பொறுமையா இருப்பியா? இங்க பாரு பாரு பாருப்பா. அம்மா உங்க அம்மாவை என்ன நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாரு. அம்மா நான் உன்னை பெத்தவ இல்லையா? அதனால உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கோமே வரக்கூடாதான் அப்படின்னு அந்த ஆளு சொல்றான்ப்பா. ஏன்பா, நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெக்கலதான். நான் உனக்கு சித்தி தான். நான் உனக்கு வளர்ப்பு அம்மா தான். அதுக்காக யாரோ ஒருத்தன் என் முந்தானைய புடிச்சு இப்படி இழுத்து கிழிச்சா நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பியாப்பா? உன்னை பெத்த அம்மாவோட சேலையை கிழிச்சாதான் உனக்கு வலிக்குமா? அப்பதான் நீ அவங்க கிட்ட நியாயம் கேட்க போவியா? அம்மா என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் அப்படிதான்ப்பா சொல்லிட்டு போறான். எனக்கு என்ன நடந்தாலும் நீ கேட்க மாட்டியா? நீ எனக்கு புள்ளையே இல்லையா? நான் உனக்கு அம்மாவே இல்லையா? அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு போறாப்பா. அத்தை இல்லத்தை, எங்க அப்பா அப்படியே. உங்க வீட்டு ஆளுங்க எது செஞ்சாலும் தப்பு இல்ல, அதுக்கு நீ சப்ப கட்டு கட்டுறல. நீ உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்றேன்னா பண்ணிட்டு போ. அதுக்காக அந்த ஆளு என் சேலையை பிடிச்சு கிழிச்சா அது என் புள்ள கேட்காம விட்டுருவானா? இல்லங்க அத்தை, நான் அதுக்காக சொல்ல. போதும் பொங்கடி. முதல்ல உன் வீட்டு ஆளுங்க என் புள்ளையோட வேட்டி அவுத்து அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ என் சேலையை கிழிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருக்கணுமா? ஐயோ அத்தை, உங்க சேலையை கிழிச்சது தப்புதான் அத்தை. அது நீ சொன்னா சரியா போச்சா? என் சேலையை கிழிச்சவங்கள சரவணன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? உங்க அப்பனை அடிச்சு இழுத்துட்டு வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பா என் புள்ள. அம்மா நான் போறேம்மா. இப்ப என்னன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் சும்மா இருப்போங்கடி. எங்க அம்மா சேலை கிழிச்சிருக்காங்க, அது பாரு சும்மா இருக்க சொல்றியா? தப்புதான், பெரிய தப்புதான் அத்தை. இப்ப என்ன, எங்க அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு, அதுக்கு நான் பொறுப்பு. நான் அவரை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இது தாண்டி எனக்கு வேணும். அவனை நீ மன்னிப்பு கேட்க வச்சிருவியா? மாட்டினடி மவளே. உங்க அப்பன்ட்ட போய் மாமியார்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பாரு. அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. பூங்குடி, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். ஐயோ சரவணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்க வேண்டாம். நான் தான் அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல. பூங்குடி, எங்க அம்மாக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, அது வேடிக்கை பார்க்க சொல்றியா? இரு சரவணா. சரவணா அம்மா, அதான் பூங்குடி அவங்க அப்பாவை கூட்டு வரேன்னு சொல்றால. ஐயோ அம்மா,
விட்டு கொடுக்கறது உங்க பெருந்தன்மாமா. உங்க புள்ளியா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? சரவணா, அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பம்மா. அப்புறம் என்ன, விடு. உங்களுதான் சொல்றால, அவ சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். போய் கூட்டிட்டு வரட்டும். போ பூங்குடி, போய் அப்பாவை கூட்டிட்டு வா. போ, போய் கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்புறம் மத்தத பேசிக்கலாம்.